திருச்சி விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரபாகரன் உள்ளிட்ட உலகத்தில் யார் பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய தம்பிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய தம்பிகள் என்னை விட்டு விலகி செல்லலாம் என்றார். ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக வாக்குகள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தது என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வாங்கிய அனைத்து வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்காக மக்கள் அளித்த வாக்குகள். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என எல்லா கட்சிகளுமே தேர்தல்களில் வைப்பு தொகையை இழந்துள்ளார்கள். அந்த வரலாறு தமிழகத்தில் நடந்துள்ளது. கோழைதான் கூட்டத்தோட நிப்பான், நான் தனியாதான் நிப்பேன், நான் புலி நாய் நரி இல்ல நான் என தெரிவித்துள்ளார். பெரியார் குறித்து சீமானின் கருத்து கொஞ்சம் ஓவராக போய்விட்டதாக அண்ணாமலை கூறிய கருத்துக்கு இப்பொழுதுதான் தொடங்கியுள்ளேன், இன்னும் போக போக நிறைய உள்ளது என தெரிவித்தார். அதிமுக பாஜக நாதக மறைமுக கூட்டணி என்ற திருமாவின் குற்றச்சாட்டிற்கு சீமான் பதிலளித்துள்ளார். கூட்டணி வைக்க வேண்டுமானால் நேரடியாக வைப்பேன் என்றும், மறைமுகமாக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமில்லை எனவும், யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் 6 மாதத்தில் தெரிந்துவிடும். எதையோ பேச வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் பேசியுள்ளதாக சீமான் பதிலளித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியது. இவரது பேச்சுக்கு திராவிடர் கழகம், பெரியாரிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன. மேலும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களும் நடத்தப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக சீமானுக்கு எதிராக பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் சீமான் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பெரியார் குறித்து அவதூறு பேசிய சீமானுக்கு காவல்துறை நோட்டீஸ் அளித்துள்ளது. அதன்படி வருகிற வெள்ளிக்கிழமை வடலூர் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும். திராவிடர் கழகத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் நீலாங்கரையில் உள்ள சீமான் இல்லத்திற்கு சென்று காவல்துறையினர் சம்மன் அளித்துள்ளனர். இது ஒரு கேவலமான பார்வை. அது இந்த திராவிட சிந்தனையாளர்கள், அது குறிப்பா இவங்க தான் அப்படி வச்சுப்பாங்க. 15 கட்சியோட கூட்டணி வச்சு நீங்க வாங்குற வாக்கு திமுக வாக்குங்கிறீங்க, தனிச்சு நின்று நாங்க வாங்கின வாக்கு அதிமுக வாக்கு, பாஜக வாக்குங்கிறீங்க. அவங்க எல்லாம் வாக்கு செலுத்திருந்தா நான் வென்றிருக்க மாட்டேன்னா? இப்போ 700 வாக்கு தான் போன தடவை நோட்டாவுக்கு இருந்தது. இப்போ 6000 ஆனது காரணம் என்ன? 42 சுயேட்சை 12000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போட்டது யாரு? பாஜக எனக்கே ஓட்டு போடணும். போன தடவை பாஜக நிக்கல, எனக்கு தான் பிடிச்ச. விக்கிரவாண்டியில பாஜக நிக்கல, எனக்கு தான் பிடிச்ச. அதிமுக நிக்கல, அது எனக்கு தான் பிடிச்ச. என் தேவை பேசிட்டு கூடாது. அந்த கட்சிகள் நான் வளரணும்னு விரும்புவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எல்லாம் எப்படி எவ்வளவு தூரம் நேர்மையான ஊடகம்னு முதல்ல யோசிச்சு சொல்லுங்க. எப்படி விரும்புவாங்க? எப்படி விரும்புவாங்க? இந்த கட்சிகள் எல்லாம் எதிர்த்து தான் நான் தனியாவே நிக்கிறேன். அப்புறம் அவங்க வாக்கு எனக்கு வந்திருக்கும்னா அது எப்படி? நான் வீரன், எனக்கு படையில அந்த சண்டைக்கு நான் தனியா தான் போவேன். மச்சான் என்னை அடிக்க வர்றான், 4 பேர் வாங்கன்னு கூட்டிட்டு நாய் நரி கிடையாது. நான் புலி, நான் தனியா வந்து வேட்டையாடுவேன். தொடக்கத்திலிருந்து சொல்றேன், நான் தனிச்சு தான் நிப்பேன். கோழைக்கு தான் கூட்டத்தோட நிக்கணும். கூட்டத்தோட நிக்கிறவனுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிக்கிறவனுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. என் கோட்பாடு தனிச்சு தான் நிற்கும். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? தம்பி? விரும்புறீங்களா? யாரோட சேர்ந்து ஒழிப்பீங்க? தூய ஆட்சியை கொடுக்கணும், ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும். உங்களால மனச்சார்ந்து சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு நிம்மதியா அனுப்பிட்டு வீட்டில் நிம்மதியா இருக்கிறீங்களா? உங்க மனைவி, உங்க அம்மா, உங்க தங்கச்சி இருக்க முடியுதா? சொல்லுங்க. வெளியிலிருந்து வர்றானா? படிப்பிக்கிற ஆசிரியரே பாலியல் தொல்லைக்கு ஆளாக்குறாங்க. மனநோயாளி, மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. சமூகம் எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. தானியில் ஆட்டோல போக முடியல, ட்ரெயின்ல போக முடியல, பேருந்துல போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல, பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்க முடியல. எதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி அலுவலகத்தை தீ வச்சு கொளுத்துனீங்க? யார் பேசுவா? 41 பேரை இடஒதுக்கீடு முறையை கடைப்பிடிக்காம பணி நியமனம் செஞ்சிட்டாங்க. பயிற்சிக்கு போன பிறகு அதுக்கப்புறம் தெரிய வழக்கு போட்ட பிறகு நீதிமன்றம் சொன்ன அவசரமா அந்த 41 பேரை எடுத்துட்டு வேறவங்களை
தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கு. இது ஒரு ஆண்டு தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எங்கன்னு தேடி எடுத்து அந்த அம்மா மறுபடியும் வழக்கு கொண்டு போற அந்த கோப்புகள் வெளியில வரக்கூடாதுன்னு தீ வச்சு கொளுத்துனதான் நடந்தது. அதை ஏன் நீங்க எல்லாம் பேசல?